தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3000 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதிமுக கொண்டு வந்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்கே எழுதி கொள்ளலாம். டிஎன்பிசிஎல் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம். தேவைன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா எது கத்துக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்க மாத்துவோம். நீங்க 4.5 வருஷம் ஆச்சு மாத்தல. இதுல 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. பூமி உங்களை பெற்ற தாயிலும் மேனாளவள். அவளை போல ஒரு அதிசயம், உலக அற்புதம் எதுவுமே கிடையாது. இப்ப என்ன, இந்த நீராவி எல்லாம் வேர்த்து மேல போயிருதா, கரி தூசு காற்று மண்டலத்தை எல்லாம் சுத்துது, அதெல்லாம் சேர்ந்து மேகம் ஆயிருது. வெள்ள வெள்ளையர்னு மேகம் ஓடுது பாருங்க, அது கருமேகம் போகுது பாருங்க. அந்த மேகத்தை காற்று தள்ளுது, தள்ளி கொண்டு போய் அந்த காற்று தள்ளி கொண்டு வர மேகத்தை தடுத்து நிறுத்துகிற கோட்டை பேரரண் மலைகள். இந்த பூமிக்கு மழை பொழிவை கொண்டு வரக்கூடிய ஆற்றல், மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றது உலகிலே மரங்கள் தான். அதனால்தான் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று எழுதி வைக்கிறார்கள். செய்யல, உங்கள் பிள்ளைகள் செய்வோம். வேலை வெறுத்தாலும் மரங்கள் வெறுப்பை உமிழ்வதில்லை. நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். வாங்க பாருங்க, மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. விதியில கொடுத்த நாங்க வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம் கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக கொடுத்த வாக்கு, அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிதான் வலியுறுத்தி போராடுறாங்க. இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா, இந்த குற்றத்தை தூண்டியது யாரு? இந்த வாக்குறுதியை கொடுத்தவர் தானே குற்ற செயலுக்கு அவர் மேல என்ன நடவடிக்கை? சாலை மறியல் அந்த வளாகத்துக்குள்ள பண்ணது எப்படி சாலை மறியல்? சரி அவங்க வைக்கிற நீங்களே கேட்டீங்க, கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க. சாலை சரி, அந்த கோரிக்கை சாலை மறியல் பண்றாங்க. மெயினான ஒரு காலேஜ் வழியில் எடுத்து செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். 10 நாள் தொடர்ந்து நடக்குது. ஜூலை 8 இருந்து நடக்குது இந்த போராட்டம். நீங்க கன்சர்ன் என்ன பண்ண, முதல்ல ஆசிரியர்கள் அவங்க யாரும் படித்தவர்கள், பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள். அவங்களை டக்குன்னு என்ன பண்ணுவோம், நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும்ல. நீங்க தான் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கீங்க.